வந்துச்சு டிரைவர் சார் நிப்பாட்டுங்க. ஏம்மா பெரிய பொண்ணுக்கு காது குத்துறாங்க சொல்லிட்டு வந்ததுக்கு என் முது எலும்புலாம் ஒண்டி போச்சு, எங்க இருக்குன்னே தெரியலையே. அக்கா பெரிய பொண்ணோட பொண்ணுக்கு தானே சொன்னாங்க பெரிய பொண்ணுக்கு காது குத்துறாங்க. ஏம்மா யாருக்கோ ஒருத்தர் காது குத்துறாங்க, இறங்குங்க முதல்ல. காது குத்துற ஃபங்க்ஷன்னா இன்னைக்கு ஒரு புடி இருக்குது. லாரியோட டாப்ல போய் உட்காந்து கூட உனக்கு வாய் இறங்குதா பாத்தியா? இறங்கு பத்திரமா கீழே. இடம் இல்லாம எங்கெங்கெல்லாம் ஏறி உட்கார வேண்டியதா இருக்குது பாரு. படியில நின்று வந்து இருக்கேன். கொஞ்சம் ஃபீடா பிரேக் போட்டிருந்தா கூட எகிரி போய் முன்னாடி வந்துருப்பேன் பூசணிக்கா மாதிரி. மணியாவது சீக்கிரம் இறங்குங்க. அஜிஜோ என்ன விட்டுட்டு எல்லாருமே இறங்கிட்டாங்க, நான் எப்படி இறங்குதுன்னு தெரியலையே. எடி பெரிய பொண்ணு. ஓ இன்னும் நீங்க இறங்கலையா? இந்த வரேன். அக்கா இது மேல கால் வச்சு இறங்குங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்குடி அதை பார்க்கும்போதே. அக்கா ஒன்றும் பயம் இல்லை, குதிங்க. எது குதிக்குவா? குதிச்சு என் கால் சுளுக்கு பிடிச்சிங்கன்னா அப்போ யார் போது எப்படி ஏறினீங்க? அது எப்படி கோயிலுக்கு போகிற குசில ஏறிட்டேன். நீ வேற குண்டா இருக்க, உன்னை தூக்கி கூட இறக்க முடியாது. சரி நான் என்ன குனிறேன், என் மேலே கால் வச்சு இறங்கு. இங்க என்ன கூத்து நடக்குது? வாயமுடின்னு பொடி. இறங்குங்க. எம்மாடியோ அக்கா டக்குன்னு குதி, அப்படி நின்று இருக்க, முது வலிக்குது. இதுதான் உங்க குலதெய்வம் கோயிலா? ஆமாக்கா. ஏன் இந்த காது குத்துற ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஊருக்கு கோயிலே வச்சுன்னு ஆகாதா உங்களுக்கு? இங்க தூரமா வந்து இந்த காட்டுல வந்து காது குத்தி கடா வெட்டினாதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்குமா? இது என்ன லூஸ் மாதிரி பேசின்னு இருக்குது? அப்படி இல்லை கீதா, நம்ம வந்து மொட்டை அடிச்சு காது குத்ததெல்லாம் வந்து நம்ம குலதெய்வம் கோயில தான் பண்ணணும். அதுதான் வந்து ஐதீகம். என்ன ஐதீகமோ முதுகெலும்புலாம் கண்டி போனதா மிச்சம் ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு. நீ வீட்லயே இருக்க வேண்டியது, நான் உன்னை கூப்பிடவே இல்லையா? நீ எதுக்கு வந்த? ஒரு நட்புனா கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது, நம்ம காதுல விழுந்தாலே போதும் வந்து நிக்கணும். ஏப்பா பாருப்பா. சரி ஆகட்டும், சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிடணும் கொஞ்ச நேரத்துல. அவ வந்த வேலையில குறியா இருக்கா. இன்னும் லாரி கடை என்ன, இந்த லாரி எடுத்து ஓரமா நிப்பாட்டி வைங்க. சரிம்மா. போதண்ணே அப்படின்னு நிப்பாட்டுங்க. இடம்னா எவ்வளவு பச்சை பச்சைன்னு இருக்குல்ல. ஆத்தாடி ஆத்தி எவ்வளவு பெரிய சாமி பத்தியா. இந்த சாமிக்கு படையல் போட்டுதாக்கா காது குத்தணும். சமையல்காரெல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. இப்பதான் லாரில இருந்து இறங்கினாங்க நேரம். லாரில இருந்து இறங்கினாங்களா? யாரும் இறங்க? நாங்க தானே இறங்கினா, வேற யாரும் இருந்தாங்க? நீங்க தான் தனியா வேற ஆள் வைப்பாங்களா? ஏன் உங்களுக்கு சமைக்கவே தெரியாதா? அது நாங்க சமைக்கணுமா? ஆமா, நம்ம இருக்கும்போது எதுக்கு தனியா ஆள் வைக்கணும்? நம்ம சும்மா வைக்கதான் உட்காந்துக்கு போறோம். அவங்க வந்து அந்த சாமிக்கு தேவையான செய்யறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து சமைச்சு முடிச்சிடலாம். என்னக்கா சமைக்க போறோம்? இங்க வந்து நாங்க வந்து ஆடு வெட்டி தான் பிரியாணி செய்வோம். இன்னைக்கு வந்து அதை செய்ய போறோம். பரவாயில்லையே, அப்போ மட்டன் பிரியாணியா? ஆமா மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து அல்வா, எல்லாமே சைட் டிஷ் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம தான் செய்ய போறோம். அந்த நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட நல்லா இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. அதெல்லாம் சரிதான். இப்பயே லாரில வந்து முதுகுலாம் வலிக்குது, கால்லாம் வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் வேணா கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சிட்டு வரேன், போய் ரெடி பண்ணுங்க எல்லாத்தையும். நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு தெரியும் எனக்கு. அடி பின்னி எடுத்துருவேன். ஆகட்டும் போ, சீக்கிரம் டக்குன்னு போய் வேலையை முடி. இவ்வளவு இன்னைக்கு ஏமாத்த முடியாது போல இருக்க. பாத்துக்கலாவா? கிராமத்துக்குள்ள இருந்தாலும் கோயில் நல்லா பெருசா நல்லா கட்டியிருக்காங்க. ஆமாக்கா, இந்த கோயில் கட்டி எப்படி இருந்தாலும் ஒரு 300 வருஷம் 400 வருஷம் இருக்கும்க்கா. அப்படியே சொல்ற? 400 வருஷம் இருக்குமா? ஆமா, புதுசா இப்பதான் பெயிண்ட் அடிச்சு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணாங்க, அதனாலதான் புதுசு மாதிரி தெரியுதுல. ஆமா எவ்வளவு பெரிய சாமி சொல்ல பத்தியா இங்க. சரி சாமி வந்து அப்புறமா கும்பிட்டுக்கலாம், வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த சாமி அப்படியே பாத்துக்கினே இருக்கலாமான்னு இருக்கு. ஓ அப்ப இங்க பாத்துனே நில்லுங்க, அது ஒரு தானா வந்து உட்காந்துக்க உங்களுக்கு. ஐயோ ஒருத்தி பெரிய பொண்ணு எங்க போயினே இருக்க? இங்கே சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த இடமே போதுமாக்கா, வெயில்ல வராதுல இங்க? வராது, சூரியன் அந்த பக்கம் போயிச்சு பாரு. சரி அப்ப வெயில் இல்லைன்னா இங்க செஞ்சுக்கலாம். நீ போய் லாரில இருந்து எல்லா சாமானையும் இறக்கி எடுத்துன்னு வா. ஆடெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணியாச்சா? அதெல்லாம் எங்க மாமனார் எப்போ செஞ்சுட்டே இருக்கா, நம்ம சமைக்கணும், அதான் வேலை. வாங்கக்கா வாங்க. வந்திருந்தாப்பா இருக்கோம். பயணம்லாம் எப்படிக்கா, சௌகரியமா இருந்ததா? நல்லா சௌகரியமா தான் இருந்தது. நாங்க வந்த லாரி அங்க ஓரமா தான் நிக்குது, வேணா ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க, முது எலும்பு எப்படி வந்து போன்னு தெரியும். ஆமா நீங்க எப்படி வந்தீங்க? உங்களை பார்க்க வேலையே நானே. நாங்களே முன்னாடியே கார்ல வந்துட்டோம். எங்க அம்மா குழந்தைங்க எல்லாரும் கூட்டுன்னு எங்க அப்பாலாம் கூட்டுன்னு வந்துட்டு முன்னாடியே. பெரிய பொண்ணு தான் உங்களை கூட்டுன்னு லாரில வரேன்னு சொல்லிட்டு வந்தா. கேட்டீங்களா? இவங்கள மட்டும் கார்ல வந்திருக்காங்க. கேக்குது. இப்ப ஒரு வேன் கீன் அரேஞ்ச் பண்ணக்கூடாது? லாரி எங்கன்னா உட்கார முடியுதா, நிக்க முடியுதா? டக்கன்னு ஆடுது. இங்க புடிச்சா ஈத்து இந்த பால் அந்த பக்கம் தள்ளுது. மேடு பள்ளத்துல லாரி எப்படி வரும் உங்களுக்கே தெரியாது. ஏன் ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணக்கூடாது? நான் வேன் அரேஞ்ச் பண்றதுதாக்கா சொன்னா, ஆனா பெரிய பொண்ணு தான் சொன்னா. நம்ம சமைக்கிறதுக்கு சாமான்லாம் ஏத்தின்னு வரோம்ல லாரியில, அதுல கொஞ்சம் இடம் இருக்கு, அதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னு அவ தான் சொன்னான். நல்லா மாட்டி விட்டாரு இவங்கிட்ட. எங்க உங்க அம்மா கூப்பிடுறாங்க பாருங்க உங்களை. அத்தை அது வராரு. எங்க அம்மா கூப்பிடுறாங்களா? சரி நான் போய் கொஞ்சம் வேலை இருக்கு பாக்குறேன். நீங்க எல்லாம் உட்காந்து சமைக்க ஆரம்பிங்க.
அது எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. எப்போ இந்த கும்பல் வந்து இறங்கிடுச்சு, எல்லா வேலையும் அவங்க பார்த்துப்பாங்க. இனிமேல் இந்த தொல்லையும் இல்லை நமக்கு. சரிக்கா, நான் போய் பொருள் எடுத்துன்னு வரேன்னா. போ போ. கோமதி, இங்க அடுப்பு வைக்கலாமான்னு பாரு. இங்கேயே வச்சுக்கலாம்க்கா, சரியா தான் இருக்கும். நம்ம விருந்துக்கு வந்துருக்கோம்னு இல்லாம இது நிஜமாலுமே சமையல் கரையே மாறி போச்சு ரெண்டும். ஆமா, இதுங்க ரெண்டுத்துக்கும் இதே வேலை தான். 2 பேரும் நல்லா சமைச்சு போட்டு உங்க பேர்ல மொழி எழுதி தருவாங்க, அதை வாங்கி எப்படி வந்து சேருங்க. ஏண்டி, நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்கும் போது அதை செஞ்சு தாண்டி ஆகணும். செய்ய முடியாது சொல்ல முடியுமா என்ன? நீங்க சொல்லவே மாட்டீங்க செய்ய முடியாதுன்னு, ஆனா நாங்க சொல்லுவோம். நாங்க 2 பேருமே அங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். செஞ்சு முடிச்சுட்டு கூப்பிடுங்க. 2 பேரும் இந்த இடத்த விட்டு நவுந்தீங்க, அவ்வளவுதான். பெரிய பொண்ணு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் ஓடி ஓடி எப்படி வேலை செய்வா? அவ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்ம தானே செய்யணும், வேற யார் செய்வா? அப்படின்னா வேலை செஞ்சுட்டா ஓடி ஓடிய. ஏன் உன் வீட்டுக்கு கிரக ப்ரோசத்துக்கு ஓடி ஓடி வேலை செய்யலையா? அதெல்லாம் ஒரு வேலையா? சரி, போனா போகுது, உங்க மூஞ்சிக்காக செய்யறோம். என்ன பண்ண சொல்லுங்க. இவன் முதல்ல அந்த லாரில இருந்து அந்த கட்டை அந்த குண்டா அதெல்லாம் தூக்கிடுவாங்க போய். ஒரு மட்டன் பிரியாணிக்கு ஆசைப்பட்டதுக்கு என்னென்ன வேலை வாங்குதுங்க இப்ப. ஏன் கேஸ் எவ்வளோ எடுத்துன்னு வரலையா? அதெல்லாம் எடுத்துன்னு வரல, நம்ம தானே கட்டெல்லாம் ஏற்றுனாங்க, போய் இறக்கி ஏற்றுனாங்க. எப்பா எப்பா இப்பயே தலை சுத்துதே. அங்க வண்டியில எலுமிச்சம்பழம் கூட இருக்குது, எடுத்துன்னு வாங்க, ஜூஸ் போட்டு தரேன். எனக்கு ஜூஸ் போட்டு தரேன், வா வா போலாம். ஜூஸ்னு சொன்னதான் என்ன ஓட்டம் ஓடுறாங்க பத்தியா? ஏங்க இப்படி அங்கே வந்து என்னை மாட்டி விடுவீங்க? நீ சொன்னதுன்னு நான் சொன்னேன். நீ தானே அவங்க லாரியில் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். நான் அப்பயே வேன் வைக்கிறேன்னு தான் சொன்னேன். நீ தான் லாரியில் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், அது தானே நான் சொன்னேன். உங்களெல்லாம் வச்சுன்னு ஊரில் கூட போட முடியாது. ஆடில் வெட்டி க்ளீன் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? அங்கே அப்பா தான் உரிச்சிருக்காரு. இன்னும் உரிச்சின்னு தான் இருக்கிறீங்க, இன்னும் வெட்டலை. ஏன் முன்னாடியே வந்து நீ செய்ய வேண்டியதுனாத? ஆமாம், எல்லா வேலையும் நானே செஞ்சு வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏம்மா சண்டை போடுறீங்க? இப்போ ஆடில் வெட்டி ரெடி பண்ணிட்டீங்களா? இன்னும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிருப்பா. மாமா, அங்கே அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க பிரியாணி செய்யறதுக்கு. சீக்கிரம் வெட்டி எடுத்துன்னு வாங்க. சரிம்மா சரிம்மா. யோ, இப்பி மண்டை, சீக்கிரம் வெட்டி வாங்கின்னு வா. எது இப்பி மண்டியா? ஆமாம், உன்னை வேறு என்ன சொல்லுவாங்க? நீ தானே இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு, இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வைங்கன்னு சொன்னா, இப்போ வந்து இப்பின்னு சொல்ற. அது நான் உங்களை லவ் பண்ணுற காலத்தில் சொன்னது. இன்னமும் அதையே வச்சு சுற்றி நிற்கீங்களே, பார்க்க சகிக்கல. உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாக போச்சு. போயா இப்பி. உனக்குலாம் எங்கள் அம்மா தான் சரியா இருப்பாங்க. அவ ஒரு விளையாட்டு பொண்ணு, அவ சொல்றதுல பெரிய விஷயமா எடுத்துக்கிறியா நீ? எப்போ நீங்கள் சீக்கிரமாக வெட்டி எடுத்துன்னு வாங்க பழத்தியம். இது அப்படியே கையில் போஸ்ட் குத்துனே ஒன்றா தான் நிற்பீங்க. இந்த 5 நிமிஷம் 5 நிமிஷம். அடுப்பு வைக்கிறதுக்கு இங்க ஏதாவது கல் இருக்கான்னு பார்த்துன்னு வரேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா அங்க கல் இருக்கு, 3 கல். அந்த கல்லே போதும், ஒன்னொன்னா தூக்கலாம், வெயிட்டா இருக்கு போகுது. சரிக்கா சரிக்கா. இம்மா இன்னும் வெயிட்டா இருக்கு ஒரு கல்லும். அப்படிதான் அங்கதான் வெய். இது நின்னுங்கன்னே சொல்லிடாது, இங்க வெய் அங்க வெயின்னு. போதுமா பாருங்க. போதும் போதும், இன்னும் 2 கல் மட்டும் எடுத்துன்னு வந்துரு. ஒன்னுத்துக்கே முதுகு நிமிர முடியல, இன்னும் 2 கல் வேற இருக்கேன். தலையிலேயே தூக்கின்னு போலாம். இரு நான் இறக்குறேன். வேணாக்கா, அப்படியே இது புல் தலை தானே கீழே போடுறேன், ஒன்றாவது. சரி பார்த்து கால்மீர் போட்டுக்கு போகிறேன். இன்னும் 1 இருக்கு. பாவம், கடை ரொம்ப வெயிட்டாக இருக்கு போல இருக்கு. மூச்சு வாங்குது இப்பயே கோமதிக்கு. இதை இங்கேயே போட்டுடலாம். போதுமாக்கா? போதும் போதும், இந்த 3 கல்லே போதும்.